தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த அற்புதமான நேரத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாஸ்து புருஷாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வாஸ்து பிரஜோதகாத். ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரஜோதகாத். இந்த மந்திரம் எடுத்த உடனே என்னங்கது? ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரஜோதகாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறோமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, வாஸ்து. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் வாஸ்துவை பற்றி. மேஷம் முதல் ரிஷபம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும், அசுவதி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரக்காரர்களும் எப்படி வாஸ்து ரூல்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் வரும். உண்மைங்க, வாஸ்துங்கிற சாஸ்திரம் உண்மையான விஷயம். அந்த வாஸ்து சாஸ்திரப்படி நாம் ஒரு வீடு கட்டுறோம், வாஸ்து சாஸ்திரப்படி நாம் அவருடைய ஆஃபீஸை நம்ம அலுவலகத்தை செய்ய மேற்கொள்கிறோம் அப்படின்னா 100% சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா இந்த பூமிக்கு அவ்வளோ பவர் உண்டு. எப்படி நெருப்புக்கு ஒரு பவர், எப்படி ஆகாயத்துக்கு ஒரு பவர் இருக்கு, காற்றுக்கு ஒரு பவர் இருக்கு, அது மாதிரி நிலத்துக்கு ஒரு பவர் உண்டு. இந்த பூமி பாலன் தான் வாஸ்து புருஷன், பூமியோடைய பாலகன் தான் வாஸ்து புருஷன். சரி, இப்போ இந்த வாஸ்து எப்படி இருந்தால், ரொம்ப டீப்பாக போலைங்க, ரொம்ப வளவளன்னு கொண்டு போகலை, ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணுவோம். வாஸ்து உண்மையா? உண்மை. வாஸ்துப்படி நாம் எல்லாம் செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நுணுக்கமாக வாஸ்துக்குள்ளே போகக்கூடாது. இவ்வளவுதான். இதை நல்லா தெரிஞ்சுங்க. வாஸ்துக்குள்ளே ரொம்ப நுணுக்கமாக போகாதீங்க, அது உங்களையே டேமேஜ் ஆக்கிடும். சில விஷயங்களை நாம் தர்மப்படி தான் கடைபிடிக்கணும், தர்மத்தை தாண்டியும் கடைபிடிக்க முடியாது, ரொம்ப நுண்ணியலா தர்மத்துக்குள்ளேயும் போக முடியாது. இப்போ இந்த வாஸ்துவை பற்றி நம்ம பேச போகிறோம். இத்தனை அடியில் வீடு கட்டணும், அகலம் இத்தனை அடி, நீளம் எத்தனை அடி அப்படின்னு இருக்கு. இந்தந்த அடியில் இப்போ 42 அப்படின்னா நல்லா இருக்கும். 42க்கு நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னா 42 கூட கட்டலாம், ரொம்ப பெஸ்ட்டு. இது மாதிரி 39க்கு 42, இது மாதிரி வாஸ்து ரூல்ஸ். இப்போ வீடு கட்டுறோம், முதல்ல அகலம் நீளம் இது சாதகமாக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நான் சொன்னேன் ரொம்ப நுணுக்கமாக வாஸ்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் எவ்வளவு, ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல பட்ஜெட்டை தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த பட்ஜெட்டை எத்தனை காலத்துக்குள்ளே நம்ம அடைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா தான் 100% சக்ஸஸ் ஆகும். அப்போ நம்ம வெறும் பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாக போட்டுட்டு கடனை எல்லா இடத்துலையும் வாங்கிக்கிட்டு வாஸ்துபடி வீடு கட்டுறேன் சார் அப்படின்னா வாஸ்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம், அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளியில் வர வைக்கக்கூடியது வாத்தியார்களுடைய கடமை செய்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும் கோஆப்ரேட் பண்ணாதான் நடக்கும். பையன் பேசவே மாட்டேன்னு சொல்கிறாங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஆனால் பையனை படிக்க வைக்கணும்னா வாத்தியார் எப்படி படிக்க வைக்க முடியும்? அதே மாதிரி தான். அதனால் சிம்பிளாக வாஸ்துவை பார்க்கணும், ரொம்ப ஹெவியாக வாஸ்துவை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டுங்க, இது முதல் விஷயம். ரெண்டாவது, நுணுக்கமாக சொல்லும் பொழுது
எந்த அளவு அப்படிங்கிறது பட்ஜெட்டுக்குள்ள தான் வரும். அப்புறம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா என்னென்ன மூலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும். இப்போ ஒரு அக்னி மூலை அப்படின்னா, இப்போ வடக்கு வாசல் பார்த்து ஒரு வீடு கட்டுறோம்னா வாஸ்து பர்ஃபெக்டாக அமையுங்க. வடக்கு வாசல் பார்த்து ஒரு வீடு கட்டுறோம்னா பர்ஃபெக்டாக வாஸ்து அமையும். கிழக்கு வாசலுக்கு வாஸ்து அமைகிறதுல கொஞ்சம் சிக்கல் உண்டு. ஏன்னா எடுத்த உடனே கிழக்கு வாசல்ல லெஃப்டில் பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்க்க நின்று மேற்க பார்க்க நிற்கிறீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கிழக்கு வாசலில் கிச்சன் வரணும். ஏன்னா அது அக்னி மூலை. அதாவது அக்னி மூலை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, தென் கிழக்கு அக்னி மூலை. ரொம்ப சிம்பிள். தென் கிழக்கு, கிழக்கு பக்கத்தில் தெற்க பார்க்க இருக்கிற இடம் அக்னி மூலை. அதே தென் மேற்கு குபேர மூலை. அங்கே நமக்கு நல்ல இந்த பீரோ, மாஸ்டர் பெட்ரூம் இதெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி வடமேற்கு வாயு மூலை. அங்கே செப்டி டேங்க் வைக்கணும், குளியல் அறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈசானம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கு, தென் கிழக்கு. இந்த இடத்துல நோ வெயிட்டே இருக்கக்கூடாது. இப்போ கிழக்கு பார்க்க ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா அவங்க வீட்டோடைய இந்த கார் பார்க்கிங் எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம ஈசானத்தில் தான் போடுவாங்க. ஆனால் அங்கே வெயிட் இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். இப்போ என்ன பண்ணுறது, புரியுது அப்போ உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல தான் மிஸ்டேக் நடக்கும். அப்போ இந்த ஈசானத்தில் வெயிட் ஏற்றுனா சாதகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த அக்னி மூலையில் வீட்டை முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கணும், பேசேஜ், காருக்காக இடம் இருக்கணும். இந்த இடத்துல தான் காரை கொண்டு வர முடியும். எக்காரணம் கொண்டும் நம்ம ஈசானத்தில் வெயிட் ஏத்தாதீங்க, ஈசானத்தில் கார் பார்க்கிங் போடாதீங்க. இதெல்லாம் வாஸ்துல ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். இது இப்போ வடக்கு வாசலாக இருந்தால் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். வடக்கு வாசல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டா பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் செப்டி டேங்க் இருக்கும். செப்டி டேங்க் மேலே போய் கார் நிற்கும். இப்போ அங்கே வெயிட் கரெக்டாக ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் அப்போ எல்லாரும் வடக்கு வாசல் எத்தனை பேருக்கு தான் பொருந்தும்? எல்லாருக்கும் பொருந்துமா? இதையெல்லாம் இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அப்போ இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை மட்டும் பார்த்தா போதும். இப்போ அது மாதிரி மனை இருக்கு பாருங்க. இந்த மனை ஒருத்தவங்க பேர்ல இருக்கும், வீட்டுக்காரவங்க பேர்ல இருக்கு, ஒரு பெண்ணுடைய பேர்ல மனை இருக்குன்னா அதுல தலைவர் எப்படி அந்த வீட்டுக்கு சொந்தமாவார்? மனை யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் வாஸ்து போட்டாகும். இப்போ மனை சிம்ம ராசியில் இருக்கிறாங்க இல்ல துலா ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிழக்கு முகமாக தான் வீடு போட்டாகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசி துலா ராசி கிழக்கு முகமாக தான் வீடு போட்டு ஆகணும். அப்போ கிழக்கு முகமாக தான். அப்போ இவங்க தலைவர், வீட்டோடைய தலைவர். ஆனால் இப்போ அந்த தலைவி வேற ஒரு ராசியில் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ மேற்கு, இந்த மேற்கு மேஷ ராசியில் இருக்கிறாங்க தலைவி அப்படின்னா தெற்கு முகமாக போட்டாகணும். இப்போ தலைவரை பக்கத்துல தலைவியை பக்கத்துல மனை யார் பேர்ல இருக்கு? புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிள். தெற்கு முகமா இப்ப போட்டாகணும். இப்போ மனை யாரு பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல இந்த மனையை போடும்போது அதுக்கான வாஸ்து தான் நம்ம போடுறோம். சார், எங்களுக்கு வடக்கு வாசல் தான் அமைஞ்சிருக்கு, இப்ப இது குற்றமா அப்படின்னா குற்றம் இல்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆஹா, வடக்கு வாசல் அமைஞ்சிருக்கு, நமக்கு இதுல மேஷராசிக்காரங்க நான் தெற்கதான் எனக்கு போடணும்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு இல்லை, நான் என்ன பண்றது? ஒன்னும் கொல்லப்படாத ராஜா, தெற்கு முகமா ஒரு வாசலை வச்சிடும். வீட்டில் ஒரு வாசல் தெற்கு முகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. தட்ஸ் ஆல். ஒரு கொல்ல வாசல் வைக்கிறோம், இல்லைன்னா ரூம்ல அந்த ரூம் எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூம் ஒன்று வரும். மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு வாசல் தெற்க பக்கம் வைக்கிறோம். சார் வாசல் வைக்க முடியல சார், ஜன்னல் வைங்க, நல்ல பெரிய ஜன்னலா வைங்க. இது இப்ப ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப வளர்க்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்த ரொம்ப வளர்க்க வேண்டிய விஷயங்கள் கிடையவே கிடையாது. இதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். அதே மாதிரி இப்ப இந்த வாஸ்துல நம்ம ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சுக்க போறது என்னன்னா,
ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 4-5 ராசி இருக்கிறாங்க. நான் என்ன பண்றதுங்க? அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெரிய வீடுகள் கட்டியிருப்பாங்க கூட்டு குடும்பங்கள்ல இருக்கும் போது. இப்ப நம்ம வாஸ்துல இப்ப 4-5 ராசி வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா நம்ம ரூம் இருக்கு பாருங்க, இதுல எந்த ரூம் எந்த வாசல் அதுல வச்சு கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் சார். வடக்கு வாசல் ரூம் வந்து ஒருத்தர் கொடுத்துடலாம், கிழக்கு வாசல் ரூம் ஒருத்தவங்க கொடுத்துடலாம். 2 ரூம் இருக்கா, கிழக்கு மேற்க இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னவோ கொடுத்துட போறோம். இவ்வளவுதான். இதுல எல்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்து வாஸ்து வந்து சரியில்லைங்க, எனக்கு என்னால வாஸ்துவால கெட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லவே வேண்டாம். வாஸ்து எங்கெங்க இருக்கணும்? அக்னி மூலையில அக்னி இருக்கணும், இது கம்பல்சரி. ஈசான மூலையில எந்த வெயிட்டும் இருக்கக்கூடாது, கம்பல்சரி. நிருதி மூலையில என்ன இருக்கணுமோ அதுதான். வாயு மூலையில என்ன இருக்கணுமோ அதுதான். செப்டி டேங்கா வாயு மூலை, குபேர மூலையில பெட்ரூம். இவ்வளவுதான் வாஸ்து. வாஸ்துவை வந்து வேற எங்கேயும் இது பண்ண வேண்டாம். யம மூலையில வேற எதுவும் வைக்க கூடாது. அதாவது தெற்கு முகமாக அந்த தெற்குல எதுவும் வைக்க வேண்டாம். சில வீட்டுல வந்து தெற்கு இடத்துல பாத்தீங்கன்னா சுவாமி ரூம் வச்சிருப்பாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த தெற்கு செவுத்தை ஒட்டி வைக்காம, தெற்கு செவரை ஒட்டி வைக்காம ஒரு அடி விட்டுட்டு சாமி ரூம் வைக்கணும். அந்த ஒரு அடி விட்டுடணும். அந்த ஒரு அடியில என்ன இருக்கோ அதான் தெற்கு. அதை தாண்டிடுச்சுன்னா நமக்கு வந்து வடக்கு நோக்கி பார்வையா போகுது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவாமி ரூம்னா கிழக்க பார்க்க வீட்டுல என்ன ஆகும் அப்படின்னா வடக்கு, கரெக்டா வடக்குல 2 மையத்துக்கு நடுவில் தான் சுவாமி ரூம் வரும். இப்போ வந்து சப்போஸ் எனக்கு வடக்க வந்து ஒரு வாசல் வேணுங்க அப்படின்னா சுவாமி ரூம் என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லை, ஒரு அடி தள்ளி வைக்க போறோம். இது எல்லாம் நம்ம மனசை பொறுத்ததுங்க. அளவு மனசை பொறுத்து இருக்கணும். இதுக்கு ரொம்ப பெரிய அளவுல நாம நினைச்ச வீடை நாம கட்டாம, நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டாம, யார் யாருக்கோ பிடிச்ச மாதிரி வீடை கட்ட வேண்டாம். அப்புறம் மனசுல திருப்தி இருக்காது. அடுத்தது, சப்போஸ் சார் எல்லாமே கட்டிட்டேன், சரி இதுக்கு பிறகு கட்டுறதா இருந்தா கூட ஒரு பிளான் போட்டுக்கலாம், பரவாயில்ல. ஆனா பேஸ் என்னன்னா இதுதான் வாஸ்து. இதை தாண்டி நீங்க வேற எதுவும் வாஸ்துக்குள்ள போகாதீங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ள வந்து வாஸ்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரே தளமா இருக்கணும். தளம் வந்து ஒரே தளமா இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல மேலே ஏறும், தளம் கீழே இறங்கும். அது வேண்டாங்க. எந்த ரூம்லயுமே ஒரு ரூம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கும், அதாவது ஒரு அடி கீழே இறங்கி ரூம் வச்சிருப்பாங்க, அது வேண்டாம். சில வீட்டுல ஒரு அடி மேல வச்சிருப்பாங்க ரூம், அது வேண்டாம். இந்த தளம் ஒரே தளமா இருக்கணும் வீட்டுக்குள்ள மட்டும். எங்கேயுமே தளம் மாறி இருக்க வேண்டாம். அது மாதிரி ஜன்னல், நிறைய ஜன்னல் வைங்க. எல்லாத்துலயுமே வென்டிலேட்டர் இதெல்லாம் கரெக்டா இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்துல முதல் விஷயம் என்னன்னா வீட்டுக்குள்ள வாடை இருக்கக்கூடாது. கெட்ட துர்நாற்றங்கள் வீசறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள பவர் கொடுக்க கூடாதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான வாஸ்து. இப்ப இது மாதிரி வாஸ்து ரொம்ப சிம்பிளா வாஸ்து போட்டுக்கிட்டு கட்டிடுறோங்க, கண்டிப்பா நல்லா இருக்கலாங்க. நிலைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிலைக்கு உள்ள விஷயங்கள் நம்ம இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் டபுள் டோர் வைக்காம எனக்கு ஒரு டோர்ல சுவாமி போட்டு வைக்கணும்னு ஆசை சார். தாராளமா வைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நோ டபுள் டோர் தான் வைக்கணும்னுவாங்க. அப்படி இல்லை, சிங்கிள் டோர் தாராளமா வை. டோரோடைய அளவு அதே அளவுல இருக்கணும். டபுள் டோர் போடுறதுக்கு என்ன அளவு கொடுக்கிறோம் அந்த அளவுல தான் நிலை வைக்கணும். நிலையோடைய அளவை சுருக்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒரு வாயிலுடைய அளவு என்னங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வாயிலுடைய அளவு தான். இப்ப டபுள் டோர் போட்டா என்ன அளவோ அதே சிங்கிள் டோர்ல நீ இருக்கலாம். ஆனா நான் வந்து சிங்கிள் டோருக்கு சிங்கிள் அளவு நான் வச்சுக்கிறேங்கன்னா வேண்டான்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். வாஸ்து இதுதான். சில பேர் சொல்றாங்க வாஸ்து டபுள் டோர் தான் போடணும். ஒருத்தர் கூட சொன்னார் லாபம் நட்டம் அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், ஏன் நட்டம்னு ஒரு வார்த்தை வருது? லாபமாவே வச்சுக்காத, சிங்கிள் டோரா லாபமா நினைச்சுக்கோ. ஆனா நல்லா கவனிக்கணும், அளவு 2 டோரோட அளவு இருக்கணும். இது ஒண்ணு. இப்ப வந்து இது மாதிரி ஆயிடும். அடுத்தது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, ஒரு வீடு கட்டுறவங்க அந்த வீட்டுல நீங்க என்னவா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செய்து பண்ணுங்க. இதுதான் வாஸ்து. ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய எண்ணத்தை கொண்டு போய் வீட்டுல திணிச்சிங்கன்னா உங்களோட எண்ணம் அதுல இல்லைன்னா நாள் முழுவதும் இல்லை, வாழ்க்கை முழுக்க அந்த வீடு நரகமா இருக்கும். நான் இப்படி நினைச்சேங்க, அவர் வந்து இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, அப்புறம் இருக்கிறோம் அப்படின்வாங்க. கம்பல்சரி இது வீட்டுக்கு தான் வாஸ்து. வீடு எத்தனை காலம் இருக்கணும், வீடு எத்தனை காலம் நம்ம கிட்ட சௌரியமா இருக்கணும் அப்படின்னா
எவ்ரி 5 இயர்ஸ், நல்லா கேட்டுங்க, 5 இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்கு, வார்னிஷ் அடிக்கணும் அந்த கதவு ஜன்னலுக்கு. அடுத்தது இயர்லி ஒன்ஸ் மழை காலத்துல கம்பல்சரி அந்த அது என்ன சொல்லுவாங்க, கரையான் மருந்து அடிக்கணும். நல்ல கவனிங்க, மெயின்டெனன்ஸ். அடுத்தது இந்த லாஃப்ட்னு ஒன்று இருக்கும், இந்த லாஃப்டை மேக்சிமம் குறைச்சி வைங்க. எல்லா இடத்துலையும் லாஃப்டை நிறைய வைக்கிறாங்க. லாஃப்டை வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் மூடிடுறோம். மூடுறது நல்லது, ஆனா மூடிட்ட லாஃப்டை இயர்லி ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் திறந்து பார்க்கணும், அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம், லாஃப்டை மூடிட்டு எல்லாத்தையும் அள்ளி அதுல போட்டு மூடிடுறோம், கரையானும் உள்ள உட்காந்துருது, எல்லா பொருளும் அவுட். அதனால 6 months ஒன்ஸ் இந்த லாஃப்டை சுத்தம் பண்ற பழக்கம் ஏற்படணும். அடுத்தது எல்லாத்துக்கும் லாஃப்டை குறைக்கணும். ஃபர்ஸ்ட் லாஃப்டுக்கு அதிகமாக வைக்க வேண்டாம். அப்படி லாஃப்ட் வைக்கும் போது அதை 6 months ஒன்ஸ் நம்ம சுத்தம் பண்ணணும். லாஃப்டுக்கு கதவு போட்டுடணும். இது எல்லாம் மெயின்டெனன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள, அந்த வாடகை வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க ஆணி அடிக்காதுன்னு. நான் உங்களுக்கு சொந்த வீட்டுக்காரங்களுக்கும் சொல்றேன், சும்மா சும்மா ஆணி அடிக்காதீங்க. ஏன்னா வீட்டுடைய தரம் குறைஞ்சுக்கிட்டு வரும். நம்ம ஆணி அடிக்கும் போது அது விலகும். அப்ப என்னன்னா முதல்ல எடுத்தவொடனே ஆணிக்கும் பிளான் போட்டு வச்சிருங்க. எப்பயாவது தான் அடிக்கலாம். அதுவும் ஒரே ஒரு ஆசாரியாரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து தான், ஒரு கார்பெண்டர் மூலமா தான் ஆணி அடிக்கணும். நம்ம அடிக்க கூடாது தனிப்பட்ட முறையில். அவங்க சில யுத்திகளோட ஆணி அடிப்பாங்க. அப்ப வீட்டை அவ்வளோ பாதுகாக்கணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா வீக் 1 டைம் வாஷ் பேஷன்ல இருந்து லெட்டின் பாத்ரூம்ல இருந்து நம்ம எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சுத்தமா இருந்ததுன்னா அங்க துர்நாற்றம் வராது. அங்க அம்பாள் குடிகொள்வா. நீ பிடிச்ச மாதிரி வீட்டுல நீ பிடிச்ச மாதிரி உன்னோட மனசுப்படி வாழலாம். இவ்வளவுதான் வாஸ்து. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாஸ்து எப்படி அமைக்கணும், எந்தெந்த வாசல் வைக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் பார்ப்போம். எந்த ராசியில எப்படி இருந்தா அந்த வாஸ்து இன்னும் குபேர யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ உங்களுக்கு தொடர்ந்து வரேன். இங்க பாருங்க, வாஸ்துவோடைய பெரிய அளவில் பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது. வாஸ்துவை பெரிய பாரமா எடுத்துக்காதீங்க. வாஸ்துங்கிறது நம்ம போடுற பெர்ஃப்யூம் மாதிரி. நல்ல பெர்ஃப்யூம் நம்ம போட்டா சந்தோஷம் இருக்கும். வாஸ்துவால சந்தோஷம் உண்டு, எக்காரணம் கொண்டு பாரம் கிடையாது. வாழ்த்துக்கள். இப்ப நாம பார்க்க போறது முதல் ராசி. எந்த ராசி? மிதுன ராசி அன்பர்களே. மிதுனத்தை பொறுத்தவரையிலும் வாசல் அப்படிங்கிறது வடக்கு வாசல் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. மிதுனத்துக்கு வடக்கு வாசல்ல வீடு கட்டினா அமோகமா இருப்பீங்க. அதுவும் வடக்கு வாசல்ல உங்க வீட்டுக்கு எதுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று சேர்த்து கட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையா இருப்பீங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் ஒருத்தர் இருக்கட்டும். அந்த பிள்ளையாருக்கு சொர்ண கணபதினு பேர் வைங்க. ஆமா, ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க நீங்க. இல்ல செல்வ கணபதினு பேர் வைங்க, இல்ல பால கணபதினு வைங்க. பேரு பால கணபதினு வைங்க. வடக்கு வாசல் வீடு பக்கத்துல பிள்ளையாரு. உங்களை தட்டிக்க யாராலையும் முடியாது. மிதுனம் ராஜயோகம் பெறும். சார் நான் கிழக்கு எங்க வச்சாலும் நீ கணபதி வைப்பா, பிள்ளையார முன்னாடி வைங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது மிதுன ராசிக்கு ரொம்ப பெஸ்ட். அடுத்தது கம்பல்சரி மிதுன ராசிக்கு 2வது விஷயத்தை சொல்றேன். இந்த நிலப்படி அப்படிங்கிறது எந்த நில வேணாலும் வச்சுக்கலாம். என்ன தேக்கு மரம், எந்த மரத்துல வேணாலும் நில போடலாம். ஒத்த கதவு போடணுமா, ரெட்டை கதவு போடணுமா, எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒத்த கதவு போடுறதா இருந்தா என்ன, ரெட்டை கதவு போடுறது நல்லது. ஒத்த கதவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா போடலாம், அதுவும் நல்லதுதான். ஆனா ரெட்டை கதவுக்கு என்ன அளவு வச்சிருக்கிறோமோ அதே அளவுல ஒத்த கதவு இருக்கணும். இப்ப ஒரு கதவு ஒரு 1.5 அடி அப்படின்னு வைக்கிறீங்களா, 1 அடிக்கு ஒரு கதவு, 2 அடி 3 அடிக்கு மொத்தம் 2 கதவு வருது அப்படின்னா அந்த 3 அடிக்கும் அந்த ஒத்த கதவு இருக்கணும். அப்பதான் அது சாஸ்திரம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த உள்கூடு, நிலையோட உள்கூடுல ஒரே அளவுல இருக்கணும் அந்த ஒத்த கதவு. அதுல இடையில ஒரு சின்னது வந்திருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த 2 எனக்கு வேண்டியது அளவு கரெக்டா வைங்க. அது உங்க வாழ்க்கையில பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தும் குழந்தைங்களா. அடுத்தது பாருங்க, இந்த சீலிங் கொஞ்சம் உயரமா இருக்கணும்.
மிதுன ராசிக்காரவங்களுக்கு சீலிங் உயரமாக இருக்கணும். ரொம்ப தாழ்வு சீலிங் போடாதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. தாழ்வு சீலிங் போட வேணாம், கொஞ்சம் உயரமாக இருக்கட்டும். அடுத்தது ஊஞ்சல் கம்பல்சரி உங்கள் வீட்டில் ஒன்று வைங்க. மிதுன ராசிக்கு வாஸ்துல ஊஞ்சல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பெயிண்ட் அடிக்கும் போது பச்சை கலரை எப்படியாவது வாங்கி அடிச்சு விட்டுருங்க. கிரீன் கலர் எப்படியாவது ஒரு இடத்துல இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக அடிக்க முடியும், லைட் கிரீன் இல்லைன்னா ஒயிட் கலரில் கிரீன் டார்க்கில் உங்கள் ரூமில் இந்த கிச்சனில் மாடுலர் கிச்சனில் கிரீன் ஏதோ ஒன்றில் கம்பல்சரி லைட் ஆர் டார்க் கிரீன் இருக்கணும். அது பார்த்துக்கங்க, அது உங்களை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போகும். அடுத்தது பாருங்க, இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செம்பருத்தி பூ அவசியம் உங்கள் வீட்டு வாசலில் வைங்க. செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்திலாம் வேணாம், சாதாரண ஒத்த செம்பருத்தி, அந்த பூ வைங்க. அந்த பூ நிறைய பூக்கும். அந்த பூவை கொண்டு போய் சுவாமிக்கு சாத்துவோம், உங்கள் வீட்டு சுவாமிக்கு. அது மாதிரி வீட்டில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு பெருமாள் ஒன்று வாங்கி, தாயார் பெருமாள் வாங்கி வைங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பெரிய படம், சின்னதாக இல்லை, நல்ல பெரிய படம் ஒன்று வாங்கி தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வைங்க சுவாமி ரூமில். உங்கள் வீடு வசீகரத்துக்கு ஃபஸ்ட்டு வரும். அது மாதிரி வீட்டு வாசலில் ஒரு சுதர்சன எந்திரம் ஒன்று கண்டிப்பாக கட்டுங்க. வீட்டோட நிலப்படியில் ஒரு சுதர்சன எந்திரம் 100% இந்த சுதர்சன எந்திரம் உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷனை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு திருஷ்டி அதிகம் வரும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே மற்றவங்களுக்கு தெரியும். அப்போ அது என்ன பண்ணுறது, அந்த திருஷ்டி என்ன பண்ணுறது, அந்த சுதர்சனை தாண்டி தான் உள்ளே வரணும். அது மாதிரி வீட்டு வாசலில் ஒரு கண்டிப்பாக டேப் வச்சிட வேண்டியது. அந்த டேப்பில் கால் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். எப்போ வெளியில் போயிட்டு உள்ளே வந்தாலும் டேப்பில் கால் அலம்பிட்டு தான் உள்ளே வரணும். இதெல்லாம் ப்ரொசீஜர், இதெல்லாம் மிதுன ராசி கம்பல்சரி செய்யணும். அடுத்தது பாருங்கள், சுவாமி ரூம். அதில் சுவாமி ரூமை பொறுத்த வரைக்குமே உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் கம்பல்சரி மிதுன ராசி ஏற்றணும். ப்ளஸ்ஸு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பெருமாளும் தாயாரும் உங்கள் வீட்டில் இருக்கணும். இதை முடிவு பண்ணிக்கங்க. அப்படி தாயாரும் இல்லைன்னா லலிதா திரிபுர சுந்தரி, ஒரு அம்பாள் கம்பல்சரி இருக்கணும். நிச்சயமாக அம்பாள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அதுவும் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வைங்க, பெருசாக வைங்க. நல்ல மாற்றம், நல்ல வசீகரம் ஏற்படும். அந்த சுவாமி ரூமுக்குன்னு ஒரு நல்ல லைட்டு, நல்ல எல்இடி லைட் ஒன்று நல்லா போட்டு விட்டுருங்க. அடுத்தது கேஷ் பாக்ஸு வாசனையாக இருக்கணுங்க, ரொம்ப ஒரு வாசனை. அந்த பர்ஃப்யூம்லாம் அடிக்க வேணாம் கேஷ் பாக்ஸ் வாசனைக்கு. அது என்னது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதையெல்லாம் நல்லா பொடி பண்ணிவிட்டு, அந்த ஜுவல்லரியில் ஒரு பேப்பர் ஒன்று வச்சுருப்பாங்க, அது ஒரு ரோஸ் கலர் பேப்பர், அந்த பேப்பரை எடுத்து நல்லா ஃபுல்லாக அந்த பேப்பரை போட்டுட்டு உள்ள பீரோவில் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் போடணும், எத்தனை பீரோ வச்சுருக்கீங்க எல்லாத்துலேயும் வைங்க, போட்டு அதில் அந்த வாசனையை போட்டுவிட்ருங்க. உங்கள் ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், கேஷ்பேக்காக இருக்கட்டும், உங்கள் வீட்டு பீரோவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பும் அப்படியே சூப்பராக கம்மன்னு இருக்கணும். இதுதான் உங்கள் வீட்டை திறந்தாலே அந்த வாசனை இருக்கணும். நீங்கள் எங்கேயாவது பூட்டிட்டு போயிட்டீங்க, ஒரு நாள் கழித்து திறக்கிறீங்க, அப்போ அந்த வாசனை இருக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், மகாலட்சுமி கடாட்சம் நிறையா இருக்கும். வாசலில் சுதர்சன மகா எந்திரம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். இது அவசியம் செய்யுங்க. அடுத்தது பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலப்படிக்கிட்ட ஒரு பச்சை கலர் துணியில் பச்சை பயிறு ஒரு புடி உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லை புதன்கிழமையிலையோ கட்டிடுங்க. நல்ல கவனிங்க, நட்சத்திரத்தன்னைக்கு கட்டலாம், இல்லை புதன்கிழமையில். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாற்றணும். இல்லைன்னா நட்சத்திரத்துக்கு கட்டினா ஒவ்வொரு நட்சத்திரமும் மாற்றலாம். மறந்துட வேண்டாம். அது என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை கட்டிட்டீங்க, பச்சை கல் நிலையில் கட்டணும். கட்டிட்டீங்கன்னா ஒரு புடி பச்சை பயிர் எடுத்து அந்த துணி இதில் வச்சு, பச்சை துணியில் வச்சு கட்டி நிலைக்கிட்ட கட்டிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ, அந்த எப்படி நட்சத்திரம்னா அடுத்த மாதம் வரும், அதை எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுற வேண்டியது. அவ்வளோ திருஷ்டியும் போயிடும், அவ்வளோ திருஷ்டியும் போயிடும். நீங்கள் அதை ஒரு தடவை கட்டிட்டீங்கன்னா அப்புறமா நீங்கள் கட்டாமல் இருக்க முடியாது. நீங்கள் அடுத்தடுத்து கட்டணும் போல இருக்கும். ஆமாங்க, இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. இது கட்டலைன்னா என்ன பவர், கட்டினா என்ன பவருங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? இதை கண்டிப்பாக செய்யுங்க மிதுன ராசிக்காரர்களே. அடுத்தது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வெண்காந்தல், வெண்காந்தல் அது அந்த பூ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பூ பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது துளசி செடி கம்பல்சரி உங்கள் வீட்டில் இருக்கணும். அதுவும்
காட்டு துளசியும் நல்ல துளசியும் வைக்கணும். 2 துளசியும் வைக்கணும். சில பேர் காட்டு துளசி வைக்க மாட்டாங்க. நீங்கள் காட்டு துளசியும் வைக்கணும், நல்ல துளசியும் வைக்கணும். 2 துளசியும் வச்சுருங்க. கண்டிப்பாக அந்த துளசி உங்களுக்கு நிறைய வளரும். கம்பல்சரி புதன்கிழமை உங்கள் வீட்டில் கம்பல்சரி பூஜை நடக்கணும். துளசியினால சுவாமிக்கு வழிபாடு பண்ணுங்க, பெருமாளுக்கு சாத்துங்க, ரொம்ப நல்லது நடக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரர்கள் செல்வம், செல்வாக்கு, எல்லாம் ராஜதந்திரம் எல்லாமே இந்த சுதந்திரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா, வாஸ்துவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. எவ்ரி சண்டே வீட்டை சாட்டர்டே நைட்டே சுத்தம் பண்ணிடுங்க. சண்டேல சுத்தம் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாப்பு போடாதீங்க. மாப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை போடக்கூடாது. சனிக்கிழமை சாயந்தரம் தான் போடணும். எல்லார் வீட்லையும் என்ன பண்ணுறாங்க, தப்பு செய்கிறோம். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சுத்தம் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில வீடு இது என்ன சொல்லுவாங்க, தண்ணி தெளித்து துடைக்கக்கூடாது, மாப்பு போடக்கூடாது, வேண்டாம், தரித்திரியம். அதனால நமக்கு நல்லது நடக்கும். சனிக்கிழமையில போட்டு விட்டுட்டு படுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில் 10 அப்புறமா அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்புறமா. இது ஆனால் சனிக்கிழமையில இதை செய்யுங்க. மிதுன ராசிக்காரர்களே, தெய்வ பலம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அனுகிரகம், பகவான் அனுகிரகம் இருக்கும். வாஸ்து புருஷன் உங்களை என்றைக்குமே குறை வைக்க மாட்டார். உங்கள் வீட்டில் வாஸ்து தாண்டவம் ஆடுவார். நிறைய வருமானங்கள் கூடும். நினச்ச காரியங்கள் கை கூடும். சால கிராம கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி உங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்க. அமோகமாக இருப்பீங்க. நல்லதையே நடக்கும். என்ன நேயர்களே, வாஸ்துவை பற்றி ஆரம்பம் அடுத்த ஒரு பகுதியை பார்த்தோம். இப்போ இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நேயர்களே, வாஸ்து அப்படிங்கிறது நம்ம மனசு தான் ஃபர்ஸ்ட். முதல்ல பயம் வேண்டாம். நம்ம சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்காது. நமக்கு அது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். கடவுளே, என்னைய படைச்சது நீ, எனக்கிட்ட கொடுத்தது நீ, நான் என்னையா பண்ண முடியும்? நான் என்ன அமேசானில் போட்டு வாங்குறதுக்கு, ஸ்னாப்டீலில் போட்டு வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா வேணாமா? நீ மாட்டு எல்லாத்தையும் விட்டுக்கினே இருக்கிற, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கினே இருக்கிற, எல்லாத்தையும் நான் எங்கே வாங்குறது? இப்போ நம்ம எல்லாரும் கேட்போம் அந்த கேள்வியை. இருக்கிறவன் வாங்குறான், இல்லாதவன் என்ன பண்ணுறது? இப்போ புரியுது அப்போ உங்களுக்கு? அப்போ நான் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டா வாஸ்து சாந்தமாக இருப்பார். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் துஷ்டமான சத்தங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த வாஸ்து புருஷன் நிம்மதியாக இருப்பார். அப்போ வீடு நிம்மதியாக இருக்கா? அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாமா? அப்போ கண்ணாப்பிரான சத்தம் வேண்டாம். ஒரு ரிங்டோன் நம்ம வைக்கிறோம் பாருங்களேன், அது கூட சாந்தமா குறை ஒன்றும் இல்லை அப்படி வைக்கலாம். டங்க நக்கடு டண்ட நக்கடு டண்ட நக்கடு டண்ட நக்கடு அப்படி இருந்தா புரியுது அப்போ உங்களுக்கு? அது நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஒன்றுக்காக ரிங்டோன் வைப்போம். அது மாதிரி வேண்டாம், நமக்காக ரிங்டோன் வைக்கணும். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பாருங்க, இந்த ரிங்டோனே இருக்காது. அதாவது இதில் வச்சிருப்பாங்க, வைப்ரேஷன்ல வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சும்மா சாதாரண ஃபோன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிங்டோன்ல தான் வாஸ்து உள்ள வராரு. வீட்டு ஏன் கெட்டு போகுது, வீடு ஏன் நிம்மதி இல்லை, ரிங்டோன்ல கெட்டு போகும். உங்க வீட்டு ரிங்டோன் ஒரு நல்ல பாருங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, அடிக்கிற ரிங்டோன்ல நமக்கு சமையல மறந்துடும். பருப்பு போட ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. உண்டா இல்லையா? முதல்ல ரிங்டோனை முதல்ல மாத்துங்க. நல்ல ஸ்மார்ட் ரிங்டோனை வீட்டுக்குன்னு ஒரு ரிங்டோன் வச்சுங்க. வெளியில போனோன்னு எதை வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி காலையில நம்மளை எழுப்பி ஒரு அலாரம், நல்ல அலாரம், அந்த மியூசிக் அதை வச்சுக்கிங்க. வீடு வாசனை கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணுங்க. வீட்டுல அபச்சொற்கள் பேசவே கூடாது. ரன்னிங் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ரன்னிங் நோஸ் இருந்தா பிடிக்குமா நமக்கு? ரன்னிங் நோஸ் இருந்தா பிடிக்குமா? பிடிக்காது இல்ல. ரன்னிங் வேர்ட்ஸ் எப்படி? பேசின வார்த்தையை பேசிட்டு இருக்க கூடாது. அது முதல்ல தவறு. அதுவும் நமக்கு வாஸ்து கோளாறு தான். நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு இப்போ. அது மாதிரி கெட்ட வார்த்தை பேசவே வேணாம். வீட்டுல கெட்ட வார்த்தைகளே வேண்டாம். அமங்கலமான வேர்ட்ஸ் வேண்டாம். அது வைப்ரேஷனுங்க. வீடு முழுக்க வைப்ரேஷன். நீங்க எத்தனைய கொண்டு கட்டினாலும், என்ன கொண்டு செலவு வச்சாலும், நீங்க வைப்ரேஷன், வேர்ட்ஸ் வைப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. இதுதான் நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். சார் நீங்க லட்சக்கணக்கில் சார் இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, வாஸ்து பார்த்து வீடு கட்டினவங்க எல்லாருமே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? வட்டி கட்ட முடியல. பல பேர் லோன் போட்டு வித்துட்டு போறான் வீட்டை. கௌரவத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் வெளியில. உண்மையா இல்லையா? மனசாரப்படி சொல்லுங்க.
நான் வாஸ்து பொய் சொல்லல. நாம என்ன பண்றோம், விபரீதமா யோசிக்கிறோம். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அவ்வளவுதான் வாஸ்து. இந்த மூளை எப்படி இருக்கணும், அந்த மூளை எப்படி இருக்கணும், அந்த மூளை எப்படி இருக்கணும், இந்த மூளை எப்படி இருக்கணும், இந்த மூளை எப்படி இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 4 மூளையை நினைக்கிறத விட இந்த மூளை எனக்கு சரியா இருந்தா வாஸ்து சரியா இருக்கும். இன்கமிங் கரெக்டா இருந்தா அவுட் கோயிங் கரெக்டா இருக்கும். அவுட் கோயிங் கரெக்டா இருக்கிறதுக்கு வழி பார்த்துக்கணும். இன்கமிங்க்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அவுட் கோயிங்க்கு அப்படின்னா என்ன, வீடை சுத்தம் பண்றதுல தான் முக்கியமா இருக்கணும். வீடை அப்பப்ப சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கெட்ட வார்த்தைகள் வேண்டாம், மரியாதையான வார்த்தைகள் அதிகமா வேணும். எல்லாருக்கும் மரியாதை. அம்மானா அம்மானு கூப்பிடணும், அப்பானா அப்பான்னு கூப்பிடணும், அண்ணன்னா அண்ணன்னு கூப்பிடணும். ஏய் அது வேண்டாம். அம்மா போய் வா இங்க வாயன் வேண்டாம். அப்பா இங்க வாயப்பா, அப்பா வாங்கப்பா. ஆஹா இத கேட்டோன்னா வாஸ்து அப்படியே என்ன வாங்கன்னு கூப்பிடுறாங்களா, இங்க போவோம் அப்படின்னு வந்துருவார். புரியுதாப்பா நான் சொல்றது? ரொம்ப சிம்பிளா புரியுதா? வீட்டுல இனிமேல் இந்த வைப்ரேஷனை கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீடே சந்தோஷமா இருக்க போகுது. வாஸ்து குறைபாடு இல்ல, நம்ம வாழ்க்கை குறைபாடா இருக்கிறதுக்கு நம்ம வார்த்தை தான் குறைபாடா இருக்கு. நாம எல்லாம் என்ன பண்றோம், இங்க இருக்கிற நிம்மதியை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறாய் ஞான தங்கமே. நான் ஒண்ணு சொல்றேன் கண்ணுங்களா, வீட்டுல சந்தோஷமா பேசுங்க, உண்மையா பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பிடிச்ச சமைக்கும் போதுங்க வீட்டுல, எங்க வீட்டு அம்மா குடும்பத்துல உள்ளவங்க பெண்கள் சமைக்கிறீங்க பாருங்க, நீங்க நல்ல மனசோட சந்தோஷ மனசோட சமைச்சீங்கன்னா சாப்பாடு சூப்பரா இருக்கும். அதை அழுதுகிட்டு இல்ல உங்களை சமைக்கும் போது பெண்களை திட்டக்கூடாது, படிக்கும் போது பிள்ளைகளை திட்டக்கூடாது, சம்பாதிக்க போகும்போது புருஷனை திட்டக்கூடாது. இதை முடிவு பண்ணிங்க. வீட்டுல பெரியவங்களுக்குன்னு சில ஒர்க் இருக்கும், அந்த பெரியவங்க அந்த ஒர்க் பண்ணும்போது திட்டக்கூடாது. ஆக மொத்தம் திட்டக்கூடாது. திட்டுனா கெட்டு போகும் வாழ்க்கை, திட்டுனா கெட்டு போகும். ஏன், பொண்டாட்டியை திட்டியாச்சு, பொண்டாட்டி போய் இப்ப சமையல் ரூமுக்கு போயாச்சு, இப்ப என்ன பண்றாங்க, கட்டுப்பா தூக்கி அந்த கடுக்க போடுறாங்க, வெந்தயத்தை தூக்கி அதிகமா போடுறாங்க, உழப்பா வைக்கிறாங்க. எங்க சார் இதுல வாஸ்து வந்தாரு, எங்க சார் வாஸ்து வந்தாரு? நம்ம வீட்டுல குழம்பு சரியில்லை, சாப்பாடு பரிமாற மாட்டாங்க நிம்மதியா, சாப்பாடு திருப்தி இல்லை. உடனே ஒருத்தர் போய் கேட்கிறோம், அவர் சொல்றாரு வாஸ்து சரியில்லைங்க, அதனாலதான் உங்க வீட்டுல சாப்பாடு சரியில்லை. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நாம திட்டுன ஒரே ஒரு வார்த்தைக்கு அந்த அம்மாவால சமைக்க முடியல. ஹார்ட் பெயின்ங்க. பிள்ளைகளுக்கு படிப்புன்னு ஓரளவுக்கு தான் வரும், அதுக்கு மேல படிப்பு வராது. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி படிக்கிறான், இந்த வீட்டுக்காரன் அப்படி படிக்கிறான், அவன் அப்படி படிக்கிறான் அப்படின்னு. எல்லா பேரும் படிக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் படிக்கிற மாதிரி நடிக்கிறான். நம்ம வீட்டு பிள்ளைய அவன் படிக்கிறான், நம்ம வீட்டு பிள்ளைய ரொம்ப போட்டு டென்ஷன் ஆக்குறோம். அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுது. அப்பா என்ன முடியுமா படிப்பா, அப்பா 10வது வரைக்கும் படிச்சப்பா, நீ 12வது படிப்பா. அப்பா 10வது படிச்சு கொஞ்சம் கஷ்டப்படுறப்பா, நீ 12வது படிச்சு கொஞ்சம் நல்லா இருப்பா. அப்படி சொல்லி பாருங்களேன், பையன் நல்லா படிப்பான். சார் ராமர் காலத்துல ராமர் சந்தோஷமா இருந்தாரு, திருப்தியா இருந்தாரு, உண்மையா இருந்தாருங்கிறதுலாம் முக்கியம் இல்ல. இந்த காலத்துல கலியுகத்துல நாம ராமரா இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறது பெரிய விஷயம். அவனை சுத்தி எல்லா இடத்துலயும் அவனை மைண்ட கலைக்கிறதுக்கான வழிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல என் பிள்ளை நல்லா இருக்கான் பாருங்க, அதுல என் பொண்ணு நல்லா இருக்கு பாருங்க, அதுதான் பெருமை. இதுல வாஸ்து குறை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்துங்கிறது வாய். நம்ம வீட்டில் இருக்கிற வார்த்தைகளை கரெக்டா கொண்டு போங்க. சகோதரர்களே சகோதரிகளே, அந்த காலத்துல ராஜாக்கள் உண்மையாக வாஸ்து பார்த்தார்கள், உண்மையாக இருந்தார்கள். நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு ராஜ பரம்பரை இருக்கான்னு சொல்லுங்க, ஒரு ராஜ பரம்பரை இருக்கான்னு சொல்லுங்க. வாஸ்து பார்த்த ராஜ பரம்பரை ஏன் இல்லாம போச்சு? அப்போ சுதந்திரம் கிடைக்குது, ஆங்கிலேயன் உள்ள வரான், அடுத்தது ஆங்கிலேயனும் காணும், சுதந்திரம் கிடைக்குது. அப்ப காலம் மாறுன்றது தெரியுதா இல்லையா? யாரும் இங்க நிரந்தரம் இல்லை, எந்த ஆட்சியாளரும் நிரந்தரம் இல்லை. அப்ப இந்த வீடு எனக்கு எப்படி நிரந்தரம்? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நிம்மதியை கொண்டு வரதுக்கு முதல் கட்டம் நம்ம வீட்டுல நல்ல வார்த்தைகள் பேசி ஆகணும். இது அன்பு கட்டளையா சொல்றேன். இந்த வீடியோ ரொம்ப லாங் வீடியோ. ஏன் இந்த கடைசியில இந்த மெசேஜ் வச்சோம் தெரியுமா? இந்த மெசேஜ் சமூகத்துக்காக கொடுக்கிற மெசேஜ். இது தயவு செய்து, நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோங்க சார், எல்லாரும் கஷ்டப்படுறோம். பணம் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், பணம் இல்லாதவனும் கஷ்டப்படுறான், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்.
அந்த கஷ்டம் தீர்றதுக்கு நம்ம வார்த்தைகளால மட்டும் மாறும். நம்ம நிறைய வளமான சுவாமி வழிபாடு பண்ணுவோம். எந்த பரிகாரமும் வேண்டாம், சுவாமி 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 தான் அனுகிரகம், பகவான் அனுகிரகம் பண்ணுவோம், சரணாகதி அடைவோம். நம்ம வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், குழந்தைங்களை புரிஞ்சுப்போம், குடும்பத்தை புரிஞ்சுப்போம். திட்ட வேண்டாம், திகட்டாத இன்பத்தை பெறுவோம். வாழ்த்துக்கள். இவ்வளவு நாள் இந்த பதிவை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்காக இல்லை, நம்ம வாழ்க்கைக்காக. வாழ்த்துக்கள். வாஸ்து புருஷன் என்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். வாஸ்து உண்மை, வாக்கு உண்மை.